தமிழ்நாட்டில் மே 8ஆம் தேதி இரவு நடந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடப்பதை, குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கப்படுவது, அந்த குதிரை பேரத்தின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு பேரம் பேசப்பட்டு அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக திடீரென்று மாறுவது, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தங்கள் பதவிகளை மக்கள் தீர்ப்புக்கு எதிராக, தொகுதி மக்கள் தீர்ப்புக்கு எதிராக ராஜினாமா செய்வது, இதையெல்லாம் முற்றுப்புள்ளி கொண்டு வைக்க வேண்டும் என்பதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அன்றிலிருந்து நான் சொல்லியிருந்தேன், எங்களை தொட்டுவிட்டீர்கள், தவறானவர்கள், அதை விடமாட்டேன் என்று. அதனுடைய அடுத்த கட்ட செயல்பாடு தான். பொறுத்திருந்து பாருங்கள் சார், உங்களுக்கு தெரியும். இல்ல 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 இல்ல, எங்க எம்எல்ஏக்கள் எல்லாம் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய சொன்னாரு. நான் திரும்பவும் அவங்களுக்காக நானே ஓட்டு சேகரிக்க வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் வைகோ இது அகைன்ஸ்ட் ஆனுங்கிறதுனால மாத்தி பேசுறாரு. அவ்வளவுதான். பொதுவா இன்றைக்கு என்ன வேணும் தமிழ்நாட்டில் என்ன சுபாஷ் இப்படி கேட்கறீங்க? விடிய விடிய கதை கேட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த குதிரை பேர அரசியலை முடிவு கொண்டு வர வேண்டும். அதில் ஈடுபடுகின்ற ஆளுங்கட்சியையும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் தங்கள் கட்சிக்கும் மக்கள் தீர்ப்புக்கும் எதிராக செயல்படுபவர்களை தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்கான முயற்சியில அடுத்த கட்டமாக கவர்னரை சந்திச்சிருக்காங்க. 100 நாள் ஆயிடுச்சு. ஆளுநருக்கு நடக்கக்கூடிய பொலிட்டிக்கலா என்ன நடக்குதுங்கிறது தெரியாம இருக்காது. நான் இன்னும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன பாக்கல, அவரு அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். தம்பி, நீங்க என்ன புதுசா வந்திருக்கீங்களா சென்னைக்கு? புரியல. விஜய் கொடுத்தாரு லெட்டர், அப்புறம் என்ன?